சனி பெயர்ச்சியை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு அந்த பயம் அப்படிங்கிறது மிக சரியாகவே பொருந்தி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போகாதீங்க. அப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 5ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது சில நேரங்களில் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு காசை விரயம் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனியில பாதியாச்சும் கொடுக்கக்கூடியது தான் அர்த்தாஷ்டம சனி. அதற்காக பயப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, ரெண்டாயிரத்தி 24ல் நிறைய கிரக பயிற்சிகள், அதுலேயும் குறிப்பாக சனி பயிற்சியை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு அந்த பயம் அப்படிங்கிறது மிக சரியாகவே பொருந்தி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. 4ஆம் வீட்டில் சனி மட்டும் இல்லை, 5ஆம் வீட்டு ராகுவும் சரி, குருவுமே 6ஆம் வீட்டில் மறைகிறார். ஆனால் குரு தன்னுடைய பார்வை பலத்தால் ஓரளவாச்சும் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய நிறைய கெடு பலன்களை குரு தான் தன்னுடைய பார்வை பலத்தால், குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நிவர்த்தி செய்துக்கிட்டு இருக்காரு. சரி, நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? விருச்சிகத்துக்கு வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி சனி பயிற்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு 20 டிசம்பர் 2023. ஆனால் இப்போ திருக்கணித ரீதியாக 17ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிந்த வரை ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போகாதீங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருங்க. அப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டின் இறுதியில் தான் 2024 இறுதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முடிந்தவரை வீண் வாக்குவாதங்கள் எதுலேயும் இறங்கிடாமல், பெரிய அளவுக்கு எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருப்பதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இந்த 5ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது சில நேரங்களில் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். எதுலையாச்சும் போய் உங்களை முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு காசை விரயம் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். ஸோ அந்த இடத்துல அதற்கான வலையில் நீங்கள் சிக்கிடாமல் உங்களை காப்பாற்றிக்கோங்க. குறிப்பாக மார்ச்சில் இருந்து ஏப்ரல் வரைக்கும், மார்ச் 20 ஏப்ரல் 20 வரைக்குமே உங்களுக்கு அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு ஒரு மாத காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வீண் வாக்குவாதங்களால் உங்களுக்கு கெடுபெயர்கள் உங்களுக்கு ஏற்படும். கிடைக்க வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும், ஃபியூச்சரில் வர வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியுமே சண்டை சச்சரவுகளால் நீங்களே கெடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். விபத்துகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க இருக்கணும். அதுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் திருமண தடை விலகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, குரு 7ஆம் வீட்டுக்கு வராரு. இன்னும் சொல்ல போனா குரு பலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது இந்த காலகட்டத்துல தான் வருது. குரு பலம் வெறும் திருமணத்திற்கு மட்டுமல்ல, உங்களுடைய மனம் நிம்மதி அடைவதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் அது ஒரு காரணமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஜாப்லேயே உங்களுக்கு வேற ஒரு கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படலாம். அது உங்களுக்கு சேலரி ஹைக்குக்குமே காரணமாக இருக்கலாம். சுப விழாக்களில் நிறைய பங்கேற்கக்கூடிய, அதுவும் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து பங்கேற்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கம் சனி 4ஆம் வீட்டில் இருந்தாலுமே கூட அது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனியில பாதியாச்சும் கொடுக்கக்கூடியது தான் அர்த்தாஷ்டம சனி. அதற்காக பயப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, குருவுடைய ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் இறுதியில், அதாவது 2024 இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஃப்ரூட்ஃபுல்லாக டேர்ன் அவுட் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே பலிதமாகும். அத்தனை முயற்சிகளுக்குமே உங்களுக்கு இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது உங்களுடைய ஸ்டேட்டஸே ஒரு லெவல்லேருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கும். பணங்காசை தரும். நீங்கள் செல்வந்தர்களாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும்.
வீடு வாகன அமைப்பை எல்லாம் இந்த காலகட்டத்தில நீங்க கண்டிப்பாக உருவாக்கிக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே விலகி, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2024 இறுதி பகுதியில கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீருது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆரம்பத்தில இது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறத நீங்க ஒரு சில சேனல்ல இருக்கக்கூடிய பலன்களை பார்த்து பயப்படாம, பதட்டப்படாம நீங்க இருந்தீங்கனாலே போதும். ஏன்னா, உங்களுக்கு வருஷம் முழுவதும் இப்படி இருக்க போதோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமோ, மன சஞ்சலமோ கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஆனா, இப்ப நான் சொல்லியிருக்கிற பலன்கள் தான் நிஜம். இதுதான் கிரகங்கள் உங்களுக்கு தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம் 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் நெறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல வரவே போகுது. திருமண பந்தம் ஆரம்பித்து, தொழில் வாய்ப்புகள், பண வருவாய் இது எல்லாமே படிப்படியாக அதிகரித்து, இந்த ஆண்டின் 2024 ஆண்டின் இறுதியில ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அது உங்களுக்கு பரிசளிக்க காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம்.